Yes. So, sir, over to you. Good morning, friends. Great day. ஒரு 7.5 years back இந்த வாய்ப்புக்குள்ள நான் வந்தது. இன்னைக்கு every day I used to share with my people. Every day ஏதாவது ஒரு தருணத்தில் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு செகண்ட் I'll have tears in my eyes thanking God. எனக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து அதை நான் எடுத்து அதை முழுமையாக பண்ணக்கூடிய அந்த விஸ்டம், அந்த அறிவை எனக்கு கொடுத்ததுக்கு ஐ யூஸ் டு தேங்க் ஹிம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டேனாக்கா, ஒரு 7.5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு என் பக்கம் வரும்போது இந்த வாய்ப்பில் மற்ற எந்த விதமான விஷயத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய நிலைமையில கூட இல்லை. பிகாஸ் when Siddharth came August 2009, just 2 months back, மே மாதம் என்னுடைய மனைவி தவறி இருந்தாங்க. அதற்கு ஒரு 5 மாதங்கள் முன்னாடி தான் என்னுடைய வீடை வித்திருந்தேன். என்னுடைய மனைவி தவறி இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சிவதாஸ் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை ஒரு ஹோட்டல் ரூமில், மெடர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நினச்சி பார்க்குறேன், இவ்வளோ கூட்டங்கள் இல்லை, இவ்வளவு அச்சீவர்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் எனக்குள்ள தோன்றி இந்த வாய்ப்புக்குள்ள வர வச்சதுக்கு தான் அதுதான் அந்த ஒரு சொட்டு கண்ணி. பிகாஸ் when he came I told him, ரொம்ப பார்த்துட்டு நான் சொன்னது எல்லாமே நல்லா இருக்கு, பட் நீங்க என்னுடைய ராங் டைம்ல வந்திருக்கீங்க. நான் எதை பத்தியும் நினைக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை. இன்னைக்கு என் வாழ்க்கை சொச்ச காலங்கள் ஓடனா போறங்கிற லெவலில் தான் இருக்கேன். வாய்ப்போ இன்னொரு பிஸ்னஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் மேலே வரணுங்கிறத பற்றிலாம் எனக்கு திங்கிங்கே இல்லை. பட் பாலி சார், whom I know him right from 1999, அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அவர் என்கிட்ட பேசினார். அப்போ சொன்னார், ராஜன், உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய எமோஷன்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பட் கொஞ்சம் காமா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இந்த விஷயத்தை கொஞ்சம் அனலிட்டிக்கலாக பாரு, எமோஷனலாக பார்க்காத, யூ டேக் யுவர் டைம். தட்ஸ் வாட் he told. It could be 2 days, it could be 1 week, it could be even a month, ஒரு மாதம் கூட எடுத்துக்கோ. பட் அனலிட்டிக்கலாக பார்த்துட்டு then you decide whether yes or no. ஸோ சித்தார்த் ஒரு பென் டிரைவில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போனிருந்தாரு. ஒரு 2-3 days கழித்து ஒரு நாள் வீட்டில் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பின் மூலிமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்பரில் வந்த ஃபிகர்ஸை என்னால் நம்ப முடியல. பிகாஸ் அதற்கு முன்னாடி ஒரு 10 வருடங்கள் ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் அச்சீவராக தான் இருந்திருக்கேன். பட் அங்கே இவ்வளோ வருமானம்லாம் வரணும்னா என்ன வால்யூம் நடக்கணுங்கிறதுல எனக்கு புரிஞ்சுது. பட் நான் போட்ட பேப்பரில் அதில் இட் வாஸ் நாட் ஈவன் 25%. ஸோ எனக்குள்ள என்ன போச்சுன்னா, நான் தப்பாக கணக்கு போடுறேன், என்னோட அசம்ஷன்ஸ்லாம் தப்பு அப்படின்னு. ஒரு நைட்டில் போட்டதுனால யாரும் எனக்கு கூப்பிட்டு கேட்க முடியல. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock 10 o'clock சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி, நான் இப்படிலாம் அசம் பண்ணி போட்டேன், இப்படிலாம் வருது, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டேன். he said that's how Vestige is. அப்போ எனக்குள்ள வந்தது, ஒரு 10 வருடங்களாக டைரக்ட் செல்லிங்கில் உழைச்சிருக்கோம், கல்லில் நார் உரிச்சிருக்கோம். என் கூட இருந்தவங்க மழைன்னு தெரியாது, வெயில்னு தெரியாது, ரயில்வே பிளாட்ஃபார்ம் தெரியாது, பஸ் ஸ்டாண்ட் தெரியாது, அவங்க எப்படி உழைச்சாங்கன்னு எனக்கு தெரியும். பட் சக்சஸ் வாஸ் எலூடிங் தம். பட் இந்த இடத்துல அதே விஷயத்தை இங்கே பண்ணாங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் வருங்கிறது புரியுது. ஸோ அப்போ எனக்குள்ள போன ஒரு தாட், சித்தார்த்த நான் கூப்பிடல, he only came on his own. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி நம்ம கதவை விட தட்டி வந்திருக்கு. அதை எப்படி நம்ம வேண்டாம் சொல்றது? இதை தவிர 10 வருஷம் நம்ம பீப்புளுக்கு சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் வரும்போது கடந்த காலத்தை வச்சு அதை தட்டிடக்கூடாது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்தது. இது வர அதே நேரத்தில் மைண்ட்ல இன்னொரு பக்கம், பிளடி ஃபூல், உனக்கு இன்னும் நீ வாழ்க்கையில் என்ன இழப்ப, இன்னும் இதே மாதிரி ஓடிட்டே இருப்ப, நீ ஓய மாட்டியா, உன்னோட பைத்தியத்துக்கு ஒரு முடிவு வராதா? இட் வாஸ் another thing. என்னால் முடிவு எடுக்க முடியல. I hope everybody would have heard the word called trauma. பட் நான் அனுபவிச்சேன். ஒரு நாள் ஆஃபீஸில்
லஞ்ச் டைமில் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்தேன். ஜஸ்ட் ரிலாக்ஸிங் இன் மை சீட். ஒரு மாதிரி கிட்டினஸ் ஆச்சு. ஐ வென்ட் டு தி பாத்ரூம். போய் கொஞ்ச நேரத்துலேயே ஐ வாமிட்டட். பாத்ரூம்லேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அண்ட் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணி என்னை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு விட்டு போனாங்க. ஸோ அப்போ எனக்குள்ளே போன தாட், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நாட் குட். வில் ஹேவ் டு புட் an end to this. ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுக்கு. ஒன்னா இட் ஷுட் பி எஸ் ஆர் இட் ஷுட் பி நோ. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அட் தட் டைம் எனக்குள்ளே வந்தது, என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், உங்களுக்கும் வெரி வெரி க்ளோஸ், மிஸ்டர் சாய் கண்ணா. ஹி வாஸ் மோர் தென் அ பிரதர் டு மை ஒய்ஃப். ஸோ அவனுடைய அட்வைஸ் கேட்க நான் அவனை கூப்பிட்டேன். he didn't come. 2 days ஆச்சு. எனக்கு கடுப்பா. அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், நான் உண்மையிலே பிரச்சனை இருக்கேன், நீ ப்ளீஸ் வா. ஸோ ஈ கேம். அடுத்தது ஒய்ஃப், எனக்கு க்ளோஸ் ஆன என்னுடைய டாட்டர். இவங்க 2 பேரையும் ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போனேன். கதவை சாத்தினேன். பேக் எடுத்து வச்சேன். சித்தார்த் கொடுத்து வந்த அந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுத்து வச்சேன். இது மாதிரி ஒருத்தர் வந்தார், இது மாதிரி பேசிட்டு போனார். நான் இதை தான் பார்த்தேன். இப்போ என்னால் முடிவெடுக்க முடியல. நவ் ஐ ஆஸ்க் பிஃபோர் யூ, அனலைஸ் பண்ணாதீங்க. ஐ டோல்டு தம், டோன்ட் அனலைஸ். உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட், உங்கள் உள் மனதில் என்ன வருதோ ஜஸ்ட் டெல் மீ. செய்யின்னு சொல்லு. உனக்கு அறிவில்லையான்னு சொல்லிட்டு இருக்கிற நான் எட்டி வச்சு அனுப்பிச்சிருவேன். இல்லை இதெல்லாம் எதுக்கு, விட்டுரு, நம்ம விட்டு நம்ம வேலை ஒன்று இருக்குன்னு சொல்லு. உன்னை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை தூக்கி அடிச்சு வைத்துட்டேன். ஸோ என்னுடைய மகள் முதல்ல எடுத்தோன்னு சொன்னா, அப்போ இதை நானே எடுத்து பண்ணுறேன்னு. ஸோ சாய் பார்த்துட்டு சொன்னார், இதில் there is nothing to lose. Why don't we do it? பழைய தப்பை பண்ண வேண்டாம். நம்ம நினைச்ச மாதிரி தான் போகுதுன்னா போவோம், நம்ம நினைச்ச மாதிரி போகலைன்னா வந்துடலாம். ஸோ let us not do it. ஸோ அவங்க 2 பேரும் அன்னைக்கு சொல்லலைன்னா இந்த ராஜன் வெஸ்டீஜில் இல்லை. ஸோ ஐ தேங்க் those 2 people. God அவங்க மூலியமா ஹேக் பண்ணி என்னது வெஸ்டீஜுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ கிவ் a very big great round of applause please. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த உனக்கு அறிவில்லையாங்கிறத வெட்டி வச்சிட்டேன். Right from September 5, 2009, every day 1 hour. என்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் கூட, இன்க்ளூடிங் டுடே, வெஸ்டீஜை பத்தி பேசாம நான் படுக்கைக்கு, என்னுடைய நித்தரைக்கு நான் போயிருக்க மாட்டேன் 100%. அதே மாதிரி இந்த 7 வருடங்கள்ல somewhere around more than ஒரு 350 சண்டேஸ் போயிருக்கும். இந்த 380 சண்டேஸ்ல ஐ கேன் வெரி வெல் டெல் 320 340 சண்டே ஐ வுட் ஹவ் நாட் பீன் இன் சென்னை. சென்னையில் இருந்திருக்க மாட்டேன். So what has happened? Started with 1,600 rupees of income on an highest 14.5 lakhs every month, and today on an average 13.5 lakhs to 14.5 lakhs average income. இது வரைக்கும் 7 crore plus. நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா இஸ் a டாக்டர், நான் இன்ஜினியர். 120 வருஷம் 70 கோடி சம்பாதிக்கல. பட் 7 years 7 crores. ஆனால் இந்த 7 ஆண்டுகளில் சம்திங் பிரமிப்பான, எனக்கே பிரமிப்பான விஷயம், 7 ஆண்டுகளில் 7 கார், 7 கார்ஸ். அதுல 2 கார் மெர்சிடிஸ் பென்ஸ், சி கிளாஸ் 1, இ கிளாஸ் 1. தட் இ கிளாஸ் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க 4 கார் நிக்குது. there are 3 drivers. அண்ட் இது வரைக்கும் 16 வெளிநாடு சுற்றுலாக்கள் அண்ட் 20 கண்ட்ரிஸ் போயாச்சு. லாஸ்ட் டைம் போன நம்ம ட்ரிப்ல நம்ம டீம்ல இருந்து, வெஸ்டீஜ் நம்மளுடைய டீம்ல இருந்து மாத்திரம் there were 243 people on the boat. நான் அந்த வாய்ப்பை பார்க்க போகும்போது என்னுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு பொறியியல் துறை பட்டதாரி, போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மேனேஜ்மெண்ட், BHEL அப்படின்னு சொல்லக்கூடிய நவரத்னா ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஒரு சாதாரண பியூனோ குமாஸ்தோ வேலை இல்லை,
முதுநிலை மேலாளர்கள் என்ற லெவலில் ஒரு 1,40,000 ரூபா வருமானம் வாங்கிட்டு இருக்கும்போது தனி ஆளாக ஒத்த ரூம்ல இவ்வளவு அச்சீவர்ஸ் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த வெஸ்டீஜ் எடுத்தேன். இப்போ ஜஸ்ட் டெல் மீ, எவ்ரி டே அந்த 24 மணி நேரத்தில் இந்த ஒரு செகண்ட் இந்த கண்ணில் தண்ணி வருதுன்னா அதுக்கு ரியல். பிகாஸ் அந்த நேரத்தில் வெஸ்டீஜ் உன் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தது. டுடே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டுடே நான் வரும்போது, இந்த வாய்ப்புகளை வரும்போது என்னுடைய ஏஜ் வாஸ் 52. 7 இயர்ஸ் கழிஞ்சிருக்கு, 59 வயசு முடிஞ்சாச்சு. ஐ ஹவ் ஸ்டெப்ட் இன் டு மை 60th இயர். ஸோ இந்த வருடம் 2017 செப்டம்பர் நான் அப்படியே பிஹெச்எல்லே இருந்திருந்தேன்னா பிஹெச்எல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியில் இருப்பாங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் நான் பிஹெச்சில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த செப்டம்பருக்கு அப்புறம் யார்கிட்ட வேலைக்கு போகிறது, யார்கிட்ட சிபாரிசுக்கு போகிறது, என்ன பண்ணலாம், இதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் ஜஸ்ட் இந்த 7 வருஷத்தில் ஈவன் டுடே நான் இப்போ இந்த மீட்டிங்க்கு வரல. வெஸ்டீஜ் ஐ ரிட்டையர். ஒரு அரை பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸையோ எதையோ கையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பீச், இட் குட் பி ஹவாய் பீச், இட் குட் பி மெரினா பீச், அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நிலாவையும் நட்சத்திரையும் ரசிச்சுட்டு செல்ஃபோன் எல்லாம் தலை சுற்றி தூக்கி போட்டுட்டு இருந்தாலும் வருமானம் நிற்குமா? சி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடியது, சி ஃப்ரெண்ட்ஸ், எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உங்க முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்க. நான் எனக்குள்ள கேட்டது அந்த 7 வருடத்துக்கு முன்னாடி இதுதான். எதுக்காக நான் இந்த பொறியியல் துறை பட்டதாரி படித்தேன், எதுக்கு மேனேஜ்மெண்ட் படித்தேன், எதுக்கு பிஹெச்எலுக்கு போனேன், அந்த 1,40,000 ரூபா 2 லட்சம் எப்போ எனக்கே தெரியாது. பட் ஐ வாஸ் சீவிங் அ பர்சன், மை ஃப்ரெண்ட், டுடே ஐ சே மெசஞ்சர் ஆஃப் காட், சித்தார்த், earning around 4.25 lakhs in 18 months. So 4.25 lakhs in 18 months, another 6 months 5 lakhs, another 6 more 7 months, another 6 lakhs. அப்போ நாம் என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் என் மைண்டுக்குள்ள போச்சு. நம்ம ஒரு திருடலை, நம்ம கொள்ளை அடிக்கலை, யாருக்கும் பொய் பேசலை, யாரும் ஏமாத்தலை, வாழ வைக்கிறோம். டுடே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாத்திரம் சம்பாதிக்கல, நம்ம குழுவில் there are 10,000 people, 10,000 நண்பர்கள். Right from 1,000 rupees which can be used for paying some bills to a maximum of 5 lakhs every month சம்பாதிக்கிறவங்க there are 10,000 people and more than 150 car achievers. கார் ஏதோ ஆல்டோ, பூல்டோ, சாண்ட்ரோ இல்ல, 11-12 லட்சம் பெருமானமான வோல்ஸ்வேகோ, வென்டோ, ஹோண்டா சிட்டி, நிசான் சன்னி, அந்த மாதிரி கார்கள். நான் மாத்திரம் மெர்சிடிஸ் வாங்கல. என்னோட நம்ம டீம்ல இன்னைக்கு there are 7 people in the 7 years who have bought a Mercedes, a BMW or Audi. Just think. நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழ வச்சு, அண்ட் அது மாத்திரம் இல்லை, நாம் எல்லோருக்கும் தேவையான இந்த பேர், புகழ், பதவி, பட்டம். 2 years பேக் உலக தமிழ் பல்கலைக்கழகம் awarded me doctorate. Same period last year February, Hotel Savannah, the hotel in which சித்தார்த் வந்து எனக்கு பிளான் சொன்ன அதே ஹோட்டல், லாஸ்ட் இயர் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருந்த டாக்டர் ரோசையா அவர்கள் பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அவார்டு. So 7 years ஆரோக்கியம், அழகு, பணம், நம்ப முடியாத பணம், வெளிநாடு சுற்றுலாக்கள், லக்ஸுரிஸ் இந்த லைஃப், மற்றவங்களையும் வாழ வச்சு பேர், புகழ் இத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த இடத்துல பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் மாதம் எனக்கு முன்னாடி பாஸ் பண்ணதை எப்படியோ அதை நழுவ விடாம அதை எனக்கு பிடிக்க வச்ச கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் உங்களுக்கும் இன்னைக்கு உங்களை முன்னே அந்த வாய்ப்பு போயிட்டு இருக்கேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், விச் வெரி வெரி டியர் டு மை ஹவுஸ், மை ஹார்ட். இந்த 7 ஆண்டுகளில் ஐ ஹவ் கான் டு மோர் தென் 20 countries. இன்னைக்கு நம்மளுடைய இந்திய நாட்டில் எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. இவ்வளவு கோடீஸ்வரர்கள் யாராவது ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டுக்கிட்டு 7 ஆண்டுகளில் 20 நாடுகளை சுத்தி பார்க்க போயிருப்பாரான்னு கேட்டீங்கன்னாக்கா வெரி பிக் கொஸ்டின் மார்க். பட் ஒரு ஆர்டினரி, உங்களை மாதிரியே இருந்த ஒரு ஆர்டினரி பர்சன் இது கிடைச்சிருக்கு. பட் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். பட் ப்ராப்ளம் இங்க சந்தோஷம் இல்லை.
ஏன்னா ஒவ்வொரு தடவை திரும்பி வரும்போதும் இந்த இடம் வலிக்கும். ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நீங்கள் நம்ம நாடு ஒன்று சின்ன நாடு இல்லை, மிகப்பெரிய நாடு. இந்த மிகப்பெரிய நாட்டில் ஒரு தெருவில் நாங்கள் பார்த்த விஷயத்தை பார்க்க முடியறதில்ல. Ну, там брудно. Там брудно, і багато народу, і сміття на вулицях. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு வலிக்குதா? இது ரொம்ப வலிக்குது. கூகுளோட சிஓ யாருன்னு கேட்டாக்கா ஒரு இந்தியன், ஒரு தமிழன். மைக்ரோசாஃப்டோட சிஓ யாரு கேட்டா ஒரு இந்தியன். நாசால வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஒரு 42% பேர் இந்தியர்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர்ல 38% பேர் இந்தியர்கள். ஆனா இந்திய நாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க இப்ப கடைசியா போயிட்டு வந்த அபுதாபி, if you take the atlas map, பிசிக்கல் மேப்ல பாத்தீங்கன்னா வெறும் பிரவுன் கலர்ல இருக்கும், வெறும் பாலைவனம். அதே பிசிக்கல் மேப்ல இந்தியாவை பாத்தீங்கன்னா ஒரே பச்சை பசேல் இருக்கும். நாங்க போன அந்த பிரவுன் கலர் பாலைவனம் சோலை வனமா இருக்கு. ஆனா பச்சை பசேல் இருக்கக்கூடிய சோலை வனமா இருக்கிறது பாலைவனமா இருக்கு. Rivers have been the lifelines of this nation. All rivers in India are at a dangerous level of depletion. That means, in another 15 to 20 years' time, most of our rivers will be seasonal, they will not be perennial. யார் காவேரியாருங்க? 60 வருஷம் ஆகுதுங்க எனக்கு. ஒரு நாளையில் இப்படி காஞ்சி போனது இல்லைங்க. தண்ணியெல்லாம் நிறைய வருது. இவ்வளோ நாளைக்கு முற்பாடு இப்போ தானுங்க இப்படி காஞ்சி போச்சு. And water scarcity in parts of Bihar's Lakhisarai district is forcing people to literally dig up a river in search of water. The last 4 to 5 years, the river has been almost drying up. ಇಂಡಿ ಭಾಗದ ಭೀಮಾ ನದಿ ಸಂಪೂರ್ಣ ಬತ್ತಿ ಹೋಗಿದೆ. With dams, wells as well as rivers drying up in Jharkhand's Jamtara. I don't know. I want this to change. எப்படி என் வாழ்க்கை மாறும்போது 10,000 நண்பர்கள் வாழ்க்கை மாறிச்சோ, நீங்களும் இந்த வாய்ப்பை உங்க வாழ்க்கை மாறுவதற்காக எடுத்து அதற்கு உண்டான வைராகியத்தோடு சீடுபடும் போது உங்க வாழ்க்கை மாற்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான உங்க உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கை மாற்றி, அவங்க வாழ்க்கை மாறும்போது அவங்க நண்பர்கள் உறவினர் வாழ்க்கை மாறி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மௌன புரட்சியாக ஒரு 5 to 7 ஆண்டுகள்ல நம்ம நாட்டினுடைய மூவண்ண கொடி மிக மிக உயரத்துல பறக்கும். எப்படி நான் வேதனையோட திரும்பி வரணும், அயல் நாட்டுக்காரன் நம்ம வீட்டு நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது நம்ம நாடு இந்திய நாடு மாறி இல்லையான்னு சொல்லுமா, அதுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. That is vestige. So my dear friends, let's all join together, let's all work together, let's all grow together. Thank you so much. All the best. God bless you.